நாய்க்கு 10 காசு வெளியில போய் உழைச்சு சம்பாதிக்க முடியல, ஆனா சொர்க்கம் மது இல்லையா? இங்க பாரு 20 வயசுக்கு மேல, எப்படி 20 வயசுக்கு மேல பெத்தவன் காசுல உட்காந்து திங்கிறவன் எவனா இருந்தாலும் சூடு சொரண இல்லாதவன் தான். இங்க பாரு இப்படி பக்கத்துல இருந்து பார்த்ததுக்கு பாதி உசுறு பரலோகம் போயிரும் போல இருக்கு. இதுக்கும் மேலையும் பார்த்தனா மொத்த உசுறு மொத்தமா பிச்சுக்கிட்டு போயிரும். வாயில வச்சுக்க, நாய் தூக்கிட்டு போயிரும். அதுக்கே பண்ணி நாயாவே மாறிட்ட. அடச்சி வாய மூடுறா. உங்க ஆத்தாக்கரிய சொல்லணும், சோத்துல உப்ப கம்மியா போடுன்னு சொன்னா கேட்கறாளா? வாய சொன்னா கேட்கறது இல்ல. உப்பள்ளி கொட்டவன் தானே இப்படி நீ வந்து பேசுற. இரு உன்னைய எப்படி உடக்கணுமோ அப்படி உடக்கற. என்னைய உடக்கறது இருக்கட்டும், முதல்ல போய் பல்ல தொலக்குப்பா. குப்புன்னு அடிக்குது நாத்தம், தாங்க முடியல. ஆமா, அந்த அளவுக்கு தான் நாருது. பல்ல விளக்கிட்டு வந்து உன்னைய வச்சுக்கிறேன். ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. குண்டு பூசணிக்கா மாதிரி வந்து உட்காந்துக்கற. ஆமா, அந்த டிவி தானே இப்ப வந்து சோறு போட்டு குழம்பு ஊத்தும். எப்ப பாரு டிவி டிவி டிவி. அந்த டிவிக்கு வாய் இருந்தா கூட அழுந்து தொலைஞ்சிரும். 10 ரூபா அந்த டிவிக்கு கேபிள் காசு கட்ட முடியாது. ஆனா இந்த டிவி காலையில எந்திரிச்சாந்தால் ராத்திரி தூங்குற வரைக்கும் டிவிலே போட்டுதான் புதைக்குது உங்களை. ஏண்டி, நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொறணி பேசுறேனா இல்ல வேற எங்கிட்டும் போறேனா? நான் பாட்டுக்கு வீட்டுல செவனேன்னு தான் டிவியை பாத்துக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? ஊர் உலகத்துல எல்லாம் போய் பாரு, மாமியார் காரிங்க மருமவளை என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு. நான் என்ன உன்னை அப்படியே கொடுமைப்படுத்திக்கிட்டு திரியிறேன்? ஐயோ, நீங்க பண்ணாத அழகுதான். ஏதோ இப்ப உடம்பு முடியாதனால அடக்கி வசிக்கிறீங்க. இல்ல கொஞ்சம் கை கால நல்லா இருந்துச்சுன்னா என்னையெல்லாம் அடக்கி போடுவீங்க. சரி வாயை முடிக்கிட்டு வேலையை பாரு. ஏடி, பாத்ரூம்ல தண்ணியே இல்ல, ஒரு தண்ணி எதை புடிச்சு நச்சு வைக்க கூடாதா? நானே எல்லாம் பண்ணணுமா? தண்ணி இல்லனா என்ன, குடத்தை எடுத்துட்டு போய் 2 குடத்தை புடிச்சிட்டு வந்து ஊத்த வேண்டிட்டேன். காலையில உங்களுக்கு வேலைக்கும் போகணும், சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். என்ன மனுஷன் நினைச்சியா இல்ல மாடு நினைச்சியா? காலையில புடிச்சுதான் நினைச்சு ஊத்தி வச்சேன். தண்ணி காணானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தண்ணி இல்லனா போய் எடுத்துட்டு வந்து ஊத்தணும். நானே தான் செய்யணுமா அதெல்லாம்? இங்க பாருங்க, கடுப்புல இருக்கேன். தண்ணி இல்லைன்னா போய் தூக்கிட்டு வாங்க. என்னால அங்கிட்டு போக முடியாது. ஒண்ணு சமையல் வேலையை பாருங்க, நான் போய் தண்ணியை தூக்கிட்டு வரேன். என்ன சொல்றீங்க? ஆம்பளைய வேலை வாங்குற வீடுல குண்டு விழுந்துரும், புரிஞ்சுக்க. ஏற்கனவே நடுவுல துண்டு விழுந்துதான் கிடக்குது, இதுல குண்டு வேற விழுகணுமா? இருக்கிற விரிசல பெருசாக்கிறாத, உனக்கு நல்லதுல சொல்லிட்டேன். ஏண்டி அம்மா, ஏமா பையன் சண்டை போடுறானா? பொறுத்து போமா. குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். ஆம்பளைங்களுக்கு அனுசரிச்சு தான் போகணும். அப்படியா? ஆம்பளைங்களுக்கு அனுசரிச்சு போகணும். சரி, உங்க பையனுக்கு தண்ணி எடுத்துட்டு வரணுமாம்ல? போங்க, போய் 2 குடம் தூக்கிட்டு வந்து ஊத்துங்க. நானே காலு வழியில கிடக்குறேன். ஒரு தைலம் கூட யாரும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இல்ல. அப்படி இருக்கும்போது ஐயோ அம்மா, உடம்பே முடியாதோட நான் கிடக்குறேன். இதுல போய் என்ன தண்ணி தூக்கிட்டு வர சொல்றாளே. எங்கிட்டாவது நான் வலிக்கு கிளிக்கி விழுந்தா அப்புறம் யாரு என்ன பாப்பா? 2 பேரும் போக மாட்டீங்க, அவ்வளவுதானே. உன் பையனை போய் 2 குடம் தண்ணியை தூக்கிட்டு வர சொல்லு. அட நீங்க வேற, அவன் போக மாட்டான். இனி ஒரு தண்ணி கூட உன் பையன் தூக்கிட்டு வரக்கூடாதா? ஏங்க, அவன் படிச்ச பையன், அவன் குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி தூக்கிட்டு வந்தா பாக்குற பிள்ளைங்க ஒரு பையன் நினைக்க மாட்டாங்களா? இப்படி இருக்கும் போதே இந்த ஆட்டம். இன்னும் அவன் படிச்சு முடிச்சு வேலை வெட்டிக்கணும் போயிருந்தான்னு வச்சுக்க, ஓட்டம் பெரும் திண்டாட்டம் தாண்டி. ஜெய் நெய்யின்னு இப்ப என்ன தண்ணி தானே தூக்கிட்டு வர சொல்லணும். அவன் கிட்ட சொல்றேன், போறேன்னா என்னன்னு பாப்போம். போகலன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இருங்க, ஒரு நாள் நான் மண்டையா போடுவேன். அன்னைக்கு இருக்குடி உங்க குடும்பத்துக்கே, அன்னைக்கு இருக்கு. ஏ மச்சி, கோகுலே, ஏ மச்சான், வெளியே உட்காந்தாச்சு. என்னடா வேலை வெட்டிக்கு எதுவும் போறியா இல்ல இங்கேயே தான் சுத்திக்கிட்டு திரியிறியா? மச்சி, பேசாட்டுக்கு என் ஆபீஸ்க்கே வா, அங்க வேலைக்கு ஆள் தேவைப்படுது. வேணா வந்து ஜாயின் பண்ணு, நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன்.
பாத்தியாட்டி இந்த பையில ஒவ்வொருத்தனுக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம எல்லாம் திண்டாடிக்கிட்டு கிடக்குறானுங்க. டீ கடையில வேலை செய்யலாமா, ஹோட்டல்ல வேலை செய்யலாமான்னு. இவனுக்கு வீடு தேடி வர மகாலட்சுமியை தக்க வச்சுக்க முடியலையே இவனுக்கு. அவருக்கு வேலை வெட்டிக்கெல்லாம் போய் வளையாதுப்பா. அப்பங்காசுல உட்காந்து திங்கிறதுக்கு மட்டும்தான் வளையும். ஏம்பா, என்ன வேலைப்பா? இந்த லோன்ல கலெக்ட் பண்ணுவாங்கல்லண்ணே, கலெக்ஷனு, அந்த வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். எப்படி சம்பளம்? 15,000 ரூபாய் தராங்கண்ணே ஸ்டார்டிங்கு. அப்புறம் போகவும் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. பாத்தியாடி 15,000 ரூபாய் தராங்களாமா. உன் மைனர் போறாருன்னு கேளு. டேய் தம்பி, 15,000 தராங்களாமாடா. சும்மா இருந்துட்டு உங்க அப்பங்கிட்ட திட்டு வாங்கி கஞ்சி குடிக்கிறதுக்கு 15,000 வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. வேலைக்கு போக வேண்டிதானே. பொழப்பே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது நாய் பொழப்பாவது செய்யலாம்ல. போ நாயே போ. அதை முதல்ல செய்யி. அதை செஞ்சாதான் இந்த வீட்டுக்கு பிடிச்சது முதல்ல நீங்கும். பாருங்க, அவங்கிட்ட பொறுமையா சொன்னா தான் அவன் வேலைக்கு போவான். இப்படி வாழ்னு கத்துனீங்கன்னா அவங்கிட்ட எல்லாம் வேலை நடக்காது, பாத்துக்கங்க. முதல்ல உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா சரிப்பட்டு வந்துருடி. மந்திரம். ஆமா, நீங்களும் அவங்கிட்ட இது பண்ண மாட்டீங்க, அவனும் இப்படி பண்ணுவான். 2 பேத்துக்கிட்ட சேர்ந்துட்டு நான் தான் நடுவுல கடந்து அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா, சொல்லுங்கப்பா. அக்கா, இப்போ எங்க பேங்க்ல இருந்து 5 லட்ச ரூபாய் லோன் வந்துட்டு நம்ம ஊருக்கு கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு 10 பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா இப்போ 5 லட்சம் கொடுக்குன்னா ஆளுக்கு 50,000 கிடைக்கும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறீங்களாக்கா? ஓ அப்படியா? 50,000 கிடைக்குமா? பரவாயில்லையே. எம்புட்டு கட்டணும்? 500 ரூபா கட்டுறது மாதிரிக்கா? ஏண்டி இப்ப விக்கிற விலைவாசிக்கு பிள்ளைக்கு நகை நட்டெல்லாம் சேர்க்க முடியாதுடி. அதுவும் கை காசு போட்டெல்லாம் வாங்கணும்னு நினைக்க கூட முடியாது. அதனால லோனை எப்படியாவது வாங்கிடு. சரியா? 500 ரூபா தானே, எப்படியாவது சம்பாதிச்சு கட்டிடலாம். வாரம் தானே, 500 ரூபா கட்ட மாட்டோமா? ஏங்க, வாங்குறது பிரச்சனை இல்லை. வாங்கின உடனே உங்க அம்மா உங்க தொங்கச்சிக்கு போன போட்டு சொல்லிடும். உடனே அவ கண்ணை கசக்கிட்டு வந்து மொத்த காசையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவா. அவ எடுத்துட்டு போறதுக்கும் நம்ம லோன் கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? இவரு போன தடவை ஏதோ அந்த மாதிரி ஆயிப்போச்சு. மறுக்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரியா? வாய் முடிக்கிட்டு லோனை வாங்கு. சரி. எப்பப்பா வரணும்? அக்கா, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, இப்போ உங்கள் ஃபோட்டோஸு இதெல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. ரேஷன் கார்டு எல்லாமே நாங்கள் அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். மொத்தம் 10 பேருக்கா ஒரு குழுவில். சரிங்கப்பா, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிங்கக்கா, அப்போ நான் வரேன். மச்சி, வரேன் மச்சி. இந்த உன் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பையனா இன்னைக்கு பாரு எப்படி இருக்கான்னு. சொந்த வண்டி, லோன் ஆபீசர் வேலை, 15,000 சம்பளம், போதாத குறைக்கு இப்போ ஊர்ல உள்ளவங்களுக்கு லோன் கொடுக்குறான். அது பிள்ளையா இல்ல நீ பிள்ளையா? அவன்கிட்ட ஒரு கிளாஸ்ல வாங்கி குடிச்சா கூட உனக்கெல்லாம் அறிவு வராதுடா. சரிடா, அப்பாவுக்கு வேற வேலைக்கு லேட் ஆகி போச்சாமா. 2 குடம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து ஊத்துப்பா. அதானே, இதெல்லாம் உருப்படாது. இதெல்லாம் உருப்படாது. இதெல்லாம் என்னத்த சொல்றேன்னு தெரியல. கொட்டடு, நானே போய் தண்ணியை தூக்கிட்டு வரேன். ஐயோ ஆண்டவனே. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தெரியாது. நான் போனதுக்கு அப்புறம் நீ வருத்தப்படுவ. நீ போனா வருத்தப்பட மாட்டேன். அப்பதான் சிரிச்சு சந்தோஷமா இருப்பேன். என்ன? எப்பா, நீ தண்ணி தூக்க போனா சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன்பா. மாத்தி பேசுறேன். இருடி மாப்பிள, குடும்பத்துக்கே வைக்கிறேன் பாரு ஆப்பு. பீரோல இருக்க துணியெல்லாம் வேற கலைஞ்சு போய் கிடக்குது. இந்த ஆயுத பூஜை வேற தொடங்க போகுது. நாளையிலேருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா தான் சரியா வரும். இல்லைன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரே தான் செஞ்சாலும் மொத்தமா படுத்துக்குவான். சிம்ரன், என்னடா இது? என்னால் இல்லாத திருநாள பட்டையும் கொட்டையுமா வந்து நிக்கிறதே. இது ஒன்றும் சரியில்லையே. சிம்ரன், நம்ம மவர் எங்க? உள்ள இருக்கான் தம்பி. ஏன்? காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தா திருநீர் வச்சுக்க. இன்னும் குளிக்கல, குளிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். என்னம்மா மவர்? வாங்க மவர், திருநீர் கொண்டு வந்திருக்கேன் கோவில்ல இருந்து. வச்சுக்கோங்க மவர். நீங்க எங்களுக்கு திருநீர் பூசினதெல்லாம் போதும். என்ன புதுக்கோலம்? புதுக்கோலம் இல்ல மவர், இது பூக்கோலம். வாயில ஒரு போடு போட்டேன்னா ரத்த கோலமா ஆயிடும். என்ன மவர், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிறீங்க? கோவப்படுற மாதிரி நடந்தா கோவப்படத்தானே செய்வாங்க. சரி விடுங்க மவர். நீங்க என்னைக்குமே பெத்த தகப்பனா என்ன புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. ஆனா நான் உங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் திருந்தி வந்திருக்கேன். மது அருந்தி வந்திருக்கேன்னு சொன்னா கூட நாங்க நம்புவோம். நீங்க திருந்தி வந்திருக்கீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட நம்பாது. டைமிங் பேசுறீங்க. ஓகே 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 ஓகே. சி, என்னதான் சொன்னாலும் தலை திருந்தவே மாட்டான். கைய விடு சிம்ரன். இங்க பாருங்க சிம்ரன், நான் இனிமே திருந்திட்டேன். வாழ்க்கையில முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டேன். முன்னாடி பாதி வாரி போச்சு, இதுல இதுக்கு மேலதான் முன்னேறி போறாராம் அவரு. நம்ம அவரு என்னைக்குமே என்னைய பத்தி தப்பாதான் யோசிப்பாரு. அது வேற விஷயம், அதை விடுங்க. சிம்ரன், இங்க பாரு சிம்ரன், இனிமே நம்ம வீடு கட்ட போறோம். நம்மளும் 4 பேர் முன்னாடி நல்லபடியா வாழணும்னு நம்ம மவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. காசு வேற 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அதானே,
ஏமா நடிப்புமா தெரிஞ்சு போச்சுல. எப்படிதான் அந்த 10 லட்சத்தை வாங்கி கரைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு அவர். நீங்க எப்பயுமே என்னை தப்பா மட்டும்தான் யோசிக்கிறீங்க. சரி விடுங்க, என்னை புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல. ஆனா நான் ஒரு சுத்த தங்கம்னு உங்களுக்கு இனிமே புரியும். சிமரன், இத்தனை வருஷம் பொறுப்பு இல்லாம இருந்ததுனால தான் நம்ம குடும்பம் கஷ்டப்படுது. இனிமே பொறுப்போடு இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம வீடு கட்டுறோம். நம்ம கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சம்பாரிச்ச பணத்துல வீடு கட்டுறோம். நம்ம இல்ல, நான் சம்பாரிச்ச பணம். நீங்க சம்பாரிச்சது நம்மளோட பணம் தான் மவர். கொஞ்சம் சொல்றத கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க பொங்குங்க. பாருமா, இந்த ஆள் பேச்செல்லாம் கேட்காத. கேட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே வீட்டுல இருக்க தட்டு முட்டு சாமான் மொத்தத்தையும் வச்சு தின்னுட்டான். டேய் இருடா, என்னமோ சொல்றாரு, என்னன்னு கேட்போம். என்னால திருத்த முடியாது. இந்த பாருங்க சிம்ரன், இனிமே நான் பொறுப்போட இருக்கலான்னு இருக்கேன். வீடு கட்ட போறோம். செங்கல், மண்ணு, ஜல்லி, கல்லுன்னு எது எது தேவையோ, எப்படி எது எது தேவையோ கம்மியான ரேட்ல வாங்குறதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கு. சரிங்களா? யாரோ ஒருத்தன் தெரியாதவங்கிட்ட காசு கொடுத்து ஜாமான் வாங்குறதுக்கு பதிலா நானே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி? நானே போய் என்ன வாங்குவேன்னு எங்களுக்கு தெரியாதா மவர்? நான் இப்ப திருந்துட்டேன் மவர். நீ ஒண்ணு கிளிக்க வேணாம், நீ கம்முன்னு இருந்தா அதுவே போதும். தம்பி, இப்ப விக்கிற விலைவாசிக்கு எதையுமே வாங்க முடிய மாட்டேங்குது. உங்க அப்பா தான் ஏதோ விலை கம்மியான ஆள் கிடைக்குதுன்றாங்கல்ல, அந்த அவங்க கிட்டே போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிக்கலாம்ல. 15 நமக்கு மிச்சமாவும் இல்லையா? ஏமா இன்னமும் மாமா நீ இந்த ஆளை நம்பிக்கிட்டு இருக்க? ஏமா உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுமா. திருட நாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த மாதிரி தான் நீயா திருந்துற வரைக்கும் ஒன்னால எதையுமே மாற்றவும் முடியாது, ஒன்றும் முடியாது. இந்த ஆளை எங்கிட்ட குடிச்சு விட்டு கிடப்பான். அந்த ஆளை நம்பிக்கிட்டு காசை கொடுத்துட்டு பின்னாடி கறி ஆகிட்டு உட்காந்துட்டு சொல்றியா? அவர் நீங்க என்னை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓ காலங்கத்துல வாயை கிண்டாத, கம்முன்னு போயிரு. பாரு, அந்த ஆளை பேச்ச கேட்டுக்கிட்டு காசை இது கையில கொடுத்தேன்னு வையே, மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பாத்தியாமா, பெத்த தகப்பேன்னு கூட பார்க்காம எப்படி பேசிட்டு போறான்னு. நிஜமாவே திருந்திட்டீங்களா நீங்க? சிம்ரன், உங்க அம்மா மேல சத்தியம். என்ன? என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன். திருந்திட்டேன் திருந்திட்டேன் திருந்திட்டேன். போதுமா? ஏங்க குடிக்காதீங்க, குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு போயிடுங்க. ஐயோ, திருந்திட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ நம்பலனா எப்படி? திருந்திட்டேம்மா, திருந்திட்டேன். புரியுதா? இனிமே ஜல்லிக்கல்லு அது இதுன்னு எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. காசை என்கிட்ட கொடுக்க சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரியா? உண்மையாதானே? பொய்யா சொல்லுவாங்க? சரி, நான் என்னன்னு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி ஐயரை வர வச்சு பூஜை பண்ணணும். அதெல்லாம் பண்ணி தான் கால் நடணும். அதனால ஐயரை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். 2000 இருந்தா கொடு. முதல்ல அதை முடிச்சுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். எப்படி? 2000 ரூபா ஆகுமா? ஆமாம்மா, ஐயரெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதுவும் இல்லாம எல்லாம் மந்திரமும் தெரிஞ்ச தந்திரமும் தெரிஞ்ச ஐயரா பார்த்து நான் கூட்டிட்டு வர போறேன். அதுக்கு தான் சொல்றேன், நம்ம வீடு கட்டணும், நம்ம வீடு அப்படியே மாடி மேல மாடியா ஏறணும் அப்படின்ற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? சொல்லு பாப்போம். ஆமா. அதுக்காக தான் சொல்றேன். ஊருக்காரங்க கண்ணே கொல்லி கண்ணு. அவங்க கண்ணெல்லாம் நம்ம வீட்டு மேல பட்டுச்சுன்னா வீடு எந்திரிக்குமா? அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கம்மா. 2000 எடுத்துட்டு வா. அடுத்து ஆக வேண்டிய வேலையை மட்டும் நீ பாரு. சரிங்க. சரிடா, போடா குட்டி, போ. போய் சாப்பாடு எடுத்து வை. மாமனுக்கு ரொம்ப பசிக்குது. போ. சரிங்க. இந்த மாதிரி முட்டாளெல்லாம் கல்யாணம் பண்ணதுனாலதான் நம்ம வாழ்க்கை ஓடுது. எப்படியோ கொஞ்சம் விவரமா எதுவும் யோசிச்சிருவாளோன்னு நினைச்சு பயந்துட்டேன். இனி வீடு கட்டுற வரைக்கும் நம்ம காட்டுல மழை தான். என்னடா அந்த நம்ம கிட்ட சொல்ல மாட்டான்டா. எப்படியாவது சீக்கிரமா அந்த தொழிலை மட்டும் கத்துக்கிட்டு மேஸ்திரி ஆயிட்டேன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் பணம் லம்பா சம்பாதிக்கலாம்லனே. ஏண்டா, இத்தனை வருஷம் இருக்கேன், என்னால இந்த தொழிலை கத்துக்க முடியல, ஒன்னால எப்பறம் கத்துக்க முடியும்? அப்புறம் மேஸ்திரி மட்டும் எப்படி தொழிலை கத்துக்கிட்டாரு? படப்பட டூமாங்கோலி அவரை மட்டும் எங்க நம்ம தொழிலை கத்துக்க விட்டுட்டோமா? அவரை ஏதோ தானோன்னு ஏதோ இழிச்சாலாம் கிடைச்சா அந்த அளவு மிளகா அரைச்சிக்கிட்டு கிடக்குறாரு. ஏதோ நம்மளால அந்த ஆளோட வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லன்னு வைக்கி, நடுத்தரவுல பிச்சை தான் எடுக்கணும். ஐயோ, இவங்க வேற உட்காந்துருக்காங்களே, நம்மள குடத்தோட பார்த்தாங்கன்னா ரொம்ப கேவலப்படுத்தி போடுவானுங்களே. அண்ணே, 100 வயசுல இப்பதானே உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ பெருமையா பேசின அழகு எங்களுக்கு தெரியும். என்னடா என்ன? வேற யாரு? பொண்டாட்டி தான். ஆறுமுகம்,
பார்த்து வெடிச்சிட போகுது பயப்புல ஓவர் நடிப்பு பொங்குறானே. இப்ப நம்மளும் நடிப்பு போடுவோம் இல்லன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம சம்பளத்துல கையை வச்சிருவான். அண்ணே நீங்க வீட்டுக்கு போங்கண்ணே, குடத்தை தூக்கிட்டு நாங்க வரோம். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேணாம், நானே தூக்கிட்டு போய்க்குவேன். நீங்க எவ்வளவு பெரிய மேஸ்திரி, எங்க எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கறாரு, நீங்க போய் குடம் தூக்கிட்டு குடுங்கனே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே கொடுங்கண்ணே, நான் தூக்கிட்டு வரேன் கொடுங்கண்ணே. டேய் கம்மல விடுங்கடா, நானே தூக்கிட்டு போயிருவேன். விட்டு தொலைங்கடா, ஏன்டா இப்படி பாடாப்படுத்தி எடுக்கிறீங்க? சொல்ற இடத்துல வேலை செய்ய மாட்டானுங்க, சொல்லாத இடத்துல வந்து உசுர எடுப்பானுங்க. விடுங்கடா. ஐயோ ராமா, ஏன்டா இந்த கல்சல பையலுங்க என்கிட்ட வந்து வலுவட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே. டேய் எனக்கு வேலை கிடக்குடா, வீட்டுக்கு போகணும்டா, விட்டு தொலைங்கடா. நீங்க வேலை செஞ்சா எங்களுக்குள்ள ரத்த கண்ணீர் வருது. கொடுங்கண்ணே கொடுங்க. என்னண்ணே ஒரு குடத்தை தூக்குறதுக்கு கூட உங்களுக்கு தெம்பு இல்ல உடம்புல. நீங்களாம் என்னதான் மேஸ்திரியோ போங்க. குடத்தை உடச்சு விட்டீங்க இப்ப. ஏண்டா கௌரவம்னு என் கௌரவத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்குனே வந்தீங்களாடா? நான் பாட்டுக்கு செவனேன்னு குடத்தை தூக்கிட்டு போயிருப்பேன்டா. எங்க இருந்துடா என் உயிர் எடுக்கிறதுக்குனே வந்தீங்க? குடத்தை வேற தண்ணி போயிருந்தா கூட பிரச்சனை இல்லடா, குடத்தையும் சேர்த்து உடக்கி வச்சுட்டீங்களா? வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிளின்னு கிளிப்பாடா. ஒரு 2 குடத்துல தண்ணி தூக்கிட்டு வரது கூட உனக்கு துப்பு இல்லையான்னு? ஏன்டா என்கிட்ட சரசப்படுறதுக்குனே உங்க ஆத்தா அப்பன் பெத்து விட்டுருக்காரா? எனக்குனே எங்க இருந்துடா மாறிக்கிறீங்களா? சாரி பூரி குப்பை தொட்டி நாரின்னு போங்கடாங்கிட்டு. டேய் ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதாண்டா. அடமலை மட்டும் இல்லடா, அடாத மலையும் கூட வச்சு வெளிரோட்ட போகுது. விடுறா ஒரு நாள் மாட்டாமையா போறாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளுடைய வீட்டுக்கு வீடு சீரீஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குதா என்னன்றது எனக்கு தெரியல. ஒரு சிலர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு சீரியஸாக மட்டும்தான் கொண்டு போயிருந்திருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு காமெடி ஜானரில். இந்த நியூ சீரீஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சிரிப்பு வருதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த சீரீஸை எந்த மாதிரிலாம் கொண்டு போகலாம் அப்படின்ற ஃபன்னான மூமெண்ட்ஸும் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டோரியில் ஆட் பண்ணி கொண்டு போகலாம். நாளை மற்றொரு எபிசோடோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பத்திரகாளி. வீட்டுக்கு வீடு